இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒன்றை பார்க்க போகிறோம். இது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் பலருக்கு. ஆனா உண்மையை சொல்ல போனா இதுல ரெண்டு பக்கமும் இருக்குது. இந்த அரண் நமக்குள்ளேயும் சில நேரத்தில் ஆப்ரேட் பண்ணலாம். இது ரொம்ப குறைவு தான். அன்லெஸ் நீங்க ரொம்ப மனதை சாத்தானுக்கு விட்டு கொடுத்திருந்தால் ஒழிய இது அவ்வளவா ஆப்ரேட் ஆகாது. ஆனா பெரும்பாலும் நாம் இந்த விஷயத்துல ரொம்ப அடிபடுறோம். எப்படின்னா இதை நமக்கு விரோதமாய் கையாளுகிறவர்கள் அநேகராக இருப்பார்கள். ஆகவே இதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த அரணுக்கு கீழ் வருகிறவர்கள் அநேக நேரத்தில் அதனால பாதிக்கப்பட்டு தாங்களுக்கு என்ன செய்யப்படுகிறதோ அதே மற்றவர்களுக்கும் செய்கிறவர்களாய் மாறிவிடுகிறார்கள். ஸோ இது என்ன, இந்த அரண் என்ன அப்படின்னு சொன்னா பில்லி சூனியம், விச் கிராஃப்ட் அப்படின்னோடனே இப்போ உங்கள் மனசு எங்கே போகும்? அது எப்படி என் மனசுக்குள்ள ஒரு அரணா மாற முடியும்? எந்த சூன்யக்காரன் செய்கிற எந்த சூன்யமோ என் மனதில் அரணா மாறிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம அந்த சூன்யத்தை குறித்து பேசலை. வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் 20ஆம் வசனத்தையும் நான் வாசிக்க போகிறோம். Galatians chapter 5 verses 19 and 20. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். ஓகே, சோ இங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த பில்லி சூனியம் என்ற வார்த்தையை தவிர மற்ற எல்லா வார்த்தைகளையும் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் எனக்குள் நடக்கக்கூடிய ஒன்று. கரெக்டா? எனக்குள் நடக்கக்கூடிய ஒன்று இல்லையா? விபச்சாரமாக இருந்தாலும் சரி, வேசித்தனமாக இருந்தாலும் சரி, அசுத்தமாக இருந்தாலும் சரி, காமவிகாரமாக இருந்தாலும் சரி, விக்கிரகாராதனையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் என்னுடைய ஈடுபாடு இருந்தால் தான் மாம்சத்தின் கிரியை என்ன செய்யுது, எனக்குள்ள இருந்து வெளிப்படுது. ரைட்? இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல பில்லி சூனியம் என்று கேட்கும் போது ஐயோ ஒரு மந்திரவாதிகிட்ட போய் சூனியம் செய்கிறது அது மாம்சத்தின் கிரியையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சூன்யத்தை குறித்து நாம் பேசவில்லை. இந்த இடத்துல மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த சூன்யம் என்ற வார்த்தை ஏன் அங்கே பயன்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. அந்த பில்லி சூன்யத்தினுடைய நோக்கம் என்ன? ஒருத்தர் பில்லி சூன்யம் செய்கிறாங்க, எதுக்காக செய்கிறாங்க? சும்மா வேற வேலை வெட்டி இல்லை அதனால போய் செய்கிறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம்? யாருக்கு விரோதமாய் செய்கிறானோ அல்லது எதற்கு விரோதமாய் செய்கிறானோ அதன் மீது அவனுக்கு கட்டுப்பாடு வேண்டும் என்பதற்காக செய்கிறான். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ரைட்? they want control. ஸோ கண்ட்ரோல் வேணும்ன்றதுனால தான் என்ன பண்றாங்க, சூனியம் செய்யப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ சிம்பிளா சொல்ல போனா பெருமை இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? மற்றவர்களை நான் கட்டுப்படுத்த வேண்டும், நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை இருக்கும். இப்போ கண்ட்ரோல் என்பது தவறான்னு கேட்டிங்கன்னா தவறு இல்லை. கரெக்டா? ஒரு இடத்துல கண்ட்ரோல் இருந்தாதான் அங்கே என்ன இருக்கும், எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக போகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? ஆனால் எப்போ இந்த கண்ட்ரோல் இந்த இன்னொருவரை கட்டுப்படுத்தி நடத்துவது பில்லி சூன்யத்தின் கிரியையாய் மாறுகிறது என்று கேட்டால், எப்பொழுது நாம் அவர்களை தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் அல்லது அவர்களுடைய விருப்பத்துக்கு விரோதமாய் செயல்பட அவங்கள கட்டாயப்படுத்துகிறோமோ அப்போதான் அங்கே பில்லி சூன்யத்தின் கிரியை செயலாற்றுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதை நம்ம எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு 3 டூல்ஸ் இருக்குது. இந்த 3 டூல்ஸை பயன்படுத்தி தான் அநேக நேரத்தில் சாத்தான் நம்முடைய சிந்தையை கட்டுகிறான். சரி, ஏன் இது அவ்வளோ முக்கியம்? இதெல்லாம் நாங்கள்லாம் இன்வால்வ் ஆக மாட்டோம் சிஸ்டர், அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நல்லா கவனிங்க, ஏன் இது இவ்வளவு முக்கியம்? ஏனென்றால் நாம் அறியாமல் செயல்படக்கூடிய ஒன்றாய் இது இருக்கிறது. Isaiah chapter 14 verses 13 and 14. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13-14. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. சரி, எனக்கு ஒரு காரியம் சொல்லுங்க. யார் இப்படி தங்கள் இருதயத்திலே சொல்லிக் கொண்டார்கள்? யார் சொன்னா? லூசிஃபர். லூசிஃபர் என்ன சொல்றான்? நான் தேவனுக்கு மேலாக ஏறுவேன், ஆராதனை நடக்கிற அந்த ஸ்தலத்தை என்ன செய்வேன், நான் பிடிப்பேன்,
எதுக்காக? அவர் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமா இருக்கிறார். இவருக்கு மேல நான் ஏறிட்டேன்னா இவர் கையில இருக்கிற அவ்வளவு கண்ட்ரோல் என்ன ஆயிரும்? என் கைக்கு வந்துரும். இது ஏன் நடந்தது அப்படின்னா, ஆண்டவர் செஞ்ச தப்பு தான். ஆண்டவர் தப்பு செய்ய மாட்டாரு. இருந்தாலும் அவர் நல்லதா செஞ்சது ஒருத்தர் மிஸ்யூஸ் பண்ணும்போது அது அவனுக்கு கேடாக மாறுகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவர் என்ன செய்திருந்தார்? அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாய், தேவனை ஆராதிக்கிறவனாய், அவருடைய சிங்காசனத்தை பாதுகாக்கிறவனாய், அவன் நடந்தாலே இசையின் சத்தம் கேட்கிறதாய், அவ்வளோ அழகா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு அலங்காரமான கேருபா அவனை சிருஷ்டித்திருந்தோம். பெருமையினால என்ன செஞ்சான்? அவனுக்குள்ள இருந்த பெருமை அவனை என்ன செய்ய வைத்தது? ஆண்டவர்கிட்ட இருக்கிற கண்ட்ரோல் இப்ப எனக்கு என்ன செய்யணும்? என் கைக்கு வரணும் அப்படின்னு அவனை ஊக்குவித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த கண்ட்ரோல் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து வெளிப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 விதத்துல வெளிப்படும். ஒன் இஸ் மேனிப்புலேஷன். முதலாவது காரியம் மேனிப்புலேட் பண்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னொருத்தரை அவங்களுடைய உணர்ச்சிகளை பயன்படுத்தி, நல்லா கவனிங்க, இமோஷன்ஸ் நமக்குள்ள ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இல்லையா? சிரிக்காத யாராவது இருக்கிறீங்களா? அழாத யாராவது இருக்கிறீங்களா? கோபப்படாத யாராவது இருக்கிறீங்களா? நமக்குள்ள இந்த இமோஷன்ஸ் இயற்கையாவே நமக்குள்ள அனுதினமும் வரக்கூடியவைகள். கரெக்டா? அப்போ அந்த உணர்ச்சிகள் எல்லா மனுஷருக்குள்ளயும் இருக்கும். ஒருத்தன் உணர்ச்சி இல்லாதவன்னா அவன் மனுஷனே கிடையாது. கரெக்டா? இந்த உணர்ச்சிகளை பயன்படுத்தி, அந்த உணர்ச்சிகளை தன்னுடைய லாபத்திற்காக பயன்படுத்தி ஒருவரை தன் விருப்பத்திற்கு இணங்க பண்ணுவதுதான் மேனிப்புலேஷன். ரைட்? அதுக்கு தமிழ்ல ஒத்த வார்த்தை கிடையவே கிடையாது. ரைட்? ஸோ கையாளுதல் அப்படின்னு சொல்லி, கைவசப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா உண்மையிலே சொல்லப்போனா அது அர்த்தம் கிடையாது. அவங்களுடைய உணர்ச்சிகளை பயன்படுத்தி நம்ம சூழ்நிலைகளை ஏற்படுத்தி அந்த உணர்ச்சிகளினாலே அவர்கள் எனக்கு கீழ்ப்படிந்து கட்டுப்படும்படி நான் செய்கிறது தான் மேனிப்புலேட் செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படி அதை மேனிப்புலேட் பண்ணி அவங்க செய்ய விரும்புகிறதை செய்ய விடாமல் நான் விரும்புகிறதை செய்ய வைக்கிறது தான் தவறான காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், எல்லா மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் தேவனுடைய ஒரு திட்டம் உண்டு. இப்ப என் வாழ்க்கைக்குரிய திட்டத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துவாரா, உங்களுக்கு வெளிப்படுத்துவாரா? புரியுதா உங்களுக்கு? ரைட்? இப்போ ஆஸ் அ பேரண்ட் மேபி உங்களுக்கு வெளிப்படுத்தலாம், உங்க பிள்ளைகளுக்குரிய காரியத்தை வெளிப்படுத்தலாம். இல்லை ஆஸ் அ பாஸ்டர் மேபி எனக்கு வெளிப்படுத்தலாம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லாம எனக்கு மேபி சொல்லலாம். ரைட்? நாங்களுமே என்ன செய்ய முடியும்னா, ஆஸ் அ பேரண்ட், ஆஸ் அ பாஸ்டர் சொல்லத்தான் முடியுமே தவிர என்ன செய்யக்கூடாது? உங்களை கட்டுப்படுத்தி அல்லது மிரட்டி, நான் சொல்றேன் நீ கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னேன்னா தட் இஸ் நாட் டன் அவுட் ஆஃப் லவ். புரியுதா? அன்பினாலே செய்யப்படுகிற ஒன்று அல்ல என்கிற போதுதான் அங்க மேனிப்புலேஷன் வந்துடும். ஏதாச்சும் ஒன்று சொல்லி அவங்கள அப்படியே இமோஷ்னலாக அவங்கள கில்ட் ட்ராப் பண்ணி அவங்கள கீழ்ப்படிய வைக்கிறது தான் இங்கே பில்லி சூனியத்தின் கிரியையை உள்ளே கொண்டு வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ அங்கே டிசெப்ஷன் இருக்கும், அதாவது நயவஞ்சகம் இருக்கும், அங்கே தன்னலம் இருக்கும், அங்கே செல்ஃபிஷ்னஸ் கட்டாயமாக அங்கே இருக்கும், தன்னலம் கட்டாயமாக இருக்கும். டைரக்டாக நம்ம அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை பேசவே மாட்டோம். என்ன செய்வோம்? சுற்றி வளைச்சி அல்லது சூழ்நிலைகளை அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அவங்கள இணங்க பண்ணுவதற்கு நாம் செய்யும் பொழுது தான் we must understand ஏதோ ஒரு காரியத்தை நான் மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வேதத்தில் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை கவனிங்க. ஏன்னா இது எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்துகிறது, எங்கெல்லாம் நம்ம வஞ்சிக்கப்படலாம் அப்படின்றத ரொம்ப நமக்கு தெளிவாய் காண்பிக்கிற ஒரு சம்பவம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி. நல்லா கவனிங்க.
யார்கிட்ட சொல்றாரு இந்த தீர்க்கதரிசி? தேசத்திலே மிகப்பெரிய ஆளாகிய ராஜா கிட்ட சொல்லிட்டாரு. மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்க வார்த்தை, எங்கேயும் போய் உட்காராத, சாப்பிடாத, நம்ம சொல்லுவோம் கை நினைக்காத, அது மட்டும் இல்ல நீ போன வழியா திரும்ப வராத, வேற வழியா நீ போயிரு சொல்லிட்டார். இத ராஜாவுக்கே பயப்படாம அந்த தீர்க்கதரிசி முகத்துக்கு நேரா சொல்லிட்டார். சொல்லிட்டு அங்கிருந்து என்ன பண்ணிட்டாரு? அதே போல் அவர் சாப்பிடாமலும் குடிக்காமலும் எந்திரிச்சு புறப்பட்டு போயிட்டார். 1 Kings chapter 13 verse 18. அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். என்ன சொன்னான்? அவன்கிட்ட போய் சொல்லல, அவன்கிட்ட பொய் சொன்னானா? கரெக்டா? நல்லா கவனிங்க. ராஜா கிட்ட தைரியமா இவர் என்ன பண்ணிட்டாரு? எதிர்த்து நின்று சொல்றாரு, தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறாரு, ராஜாவே நீர் உங்களுடைய வீட்டை கொடுத்தாலும் சரி, உங்களுடைய சொத்துல பாதியை கொடுத்தாலும் சரி, ராஜ்யத்தை கொடுத்தாலும் சரி, உங்க வீட்டுக்கு வரமாட்டேன். அவ்வளவு தெளிவோடு இருந்த மனுஷன். உம்மை போல நானும் ஒரு தீர்க்கதரிசின்னு இந்த மனுஷனுடைய எல்லா காடும் அப்படியே டம்னு கீழே இறக்கிட்டார். இன்னைக்கு பல நேரத்துல நாமும் இதைத்தான் செய்யறோம். எனக்கு தெரியாதா, நான் உனக்கு அம்மா, எனக்கு தெரியாதா, நான் உனக்கு கணவன், அல்லது நான் உங்க மனைவி, எனக்கு தெரியாதா, நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்வேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய நேரத்துல we tend to manipulate and we tend to be manipulated also. நல்லா கவனிங்க. இந்த அரண் நம்ம மேல கிரியை செய்யும் போது தான் நம்ம என்ன செய்யறோம்? மற்றவர்களுக்கும் அதே ஸ்பிரிட்ல நம்ம செயலாற்றுகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இங்க நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, அவன் தீர்க்கதரிசி என்று பொய் சொல்லி தன் பொய்யினாலே என்ன பண்ணிட்டான்? தேவனுடைய மனுஷனை தேவனுடைய வார்த்தையிலிருந்து திருப்பி தன் விருப்பத்தை செய்ய வச்சுட்டான். ஸோ நான் சொன்ன முதல் காரியம் இந்த மெனிப்புலேஷன், ரைட்? அடுத்தது நெக்ஸ்ட் டூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டிமிடேஷன், ரைட்? இன்டிமிடேஷன் அப்படின்னு சொன்னாக்கா மிரட்டல் விடுறது, மிரட்டுறது. நீ இப்படி செய்தியா பார், உனக்கு என்ன ஆக போகுது பார், நீ நாசமா போவ, நீ இப்படி ஆயிருவ அப்படி ஆயிருவேன்னு சொல்றது மனதுல பெருமை இருக்கிறதுனால சாத்தான் என்ன பண்ணிடுறான்? என் மனதின் அரணை பிடித்து நான் மற்றவர்களை என் பெருமைக்கு இணங்க பண்ணும்படியாக அவர்களை மிரட்டி நான் அடிமைத்தனத்திற்குள்ள கொண்டாடுறதுக்கு என்ன பயன்படுத்துறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபியர், பயம், த்ரெட்ஸு, அவங்கள த்ரெட்டன் பண்ணுறது, அவங்கள என்ன செய்யறது? பயமுறுத்துதல் தான் தமிழில் சொல்லுவோம். ஆனால் அவங்களுக்கு மிரட்டல் தான் அதனுடைய அர்த்தம். ஸோ பயத்தினால அவங்க மேலே அளவுக்கு அதிகமாக அழுத்தத்தை வைத்து இதை செய்யன்னு அது உங்களுக்கு பயந்து செய்யக்கூடிய ஒரு இடத்துல அன்பிலே பயம் இருக்கிறதா? இல்லை. அப்போ நீங்க அன்பினாலே செய்றீங்கன்னா அங்க என்ன வரக்கூடாது? பயம் வரக்கூடாது, உணர்வு தான் வரணும். எத்தனை பேருக்கு விளங்கு நான் சொல்றது? ரைட்? நீங்க ஒருத்தருக்கு உணர்த்துறீங்க அப்படின்னா, நீங்க அன்பினாலே உணர்த்துறீங்கன்னா உணர்வு அடைஞ்சிருவாங்க. ஆனா நீங்க தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பே அவர்களை போட்டு அழுத்துறீங்க, அவங்கள மிரட்டுறீங்கன்னா அவங்களுக்குள்ள உணர்வு வராது, பயம்தான் வரும். புரியுதுங்களா? அப்படி வந்தா நீங்க புரிஞ்சுக்கணும், நான் தவறான ஆவியில ஆப்ரேட் பண்றேன். அப்படி உங்களுக்கு விரோதமாய் வந்தால் நீங்க சொல்ல வேண்டிய ஒரே காரியம், தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறாரு. இந்த பயம் தேவனால் உண்டானதல்ல, இது மனுஷனால் உண்டானது. நான் இந்த காரியத்துக்கு என்னை விலக்கி நான் காத்துக்கிறேன் அப்படின்னு ஓடிடுங்க. விளங்குதா? வாசிக்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Daniel chapter 3 verse 15. இப்பொழுதும் எக்காளம், நாதஸ்வரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். இப்ப என்ன செய்தான்?
சவால் விட்டுட்டான், என் கைக்கு உன்னை யாரு தப்பு வைக்கிறான்னு பார்த்துருவோம்டா. நான் செஞ்சதை நீ வணங்கல அப்படின்னா, நான் செஞ்சதை நீ கனம் பண்ணலன்னா உன்னை என்ன பண்றேன் அப்படின்னு மிரட்டினார். புரியுதா? நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையில மாட்டி இருக்கும்போது தான் சத்ரு என்ன பண்ணுவான், நம்மளை மிரட்டுவான். நீ ஒன்று இதை விட்டு பின்வாங்கிரு, இல்லைன்னா நான் என்ன செஞ்சிருவேன், உன்னைய அழிச்சிருவேன், நம்மளை மிரட்டுவான். நம்மளும் அதுக்கு இணங்கணும்னா, அன்னைக்கு 3 பேரும் அதுக்கு இணங்கி இருந்தார்கள். அந்த மிரட்டலுக்கு பயந்துருந்தாங்கன்னா ஒருவேளை அக்கினி சூளைக்கு அவங்க தப்பித்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய கரத்துக்கு அவர்கள் ஒருபோதும் தப்பித்திருக்க முடியாது. காரணம் என்ன? தேவன் தெளிவாய் மோசே நியாயப்பிரமாணத்தில் இஸ்ரவேலர்களுக்கு கற்றுக் கொடுத்த முதல் கட்டளை என்ன? வேறே தேவர்களை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், எந்த விக்கிரகங்களோ சொரூபங்களையோ நீ என்ன செய்ய வேண்டாம், பணிந்து கொள்ள வேண்டாம்னு ஆண்டவர் கொடுத்திருக்கிற முதல் கட்டளை. அந்த கட்டளை என்ன இவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நேபுகாத்நேச்சாருக்கு தெரியாதா? இந்த 3 பேர் மட்டும் விழுந்து வணங்கல, அவனுக்கு தெரியாமலையா இருக்குது? தெரியும். ஆனா இப்ப அவன் பெருமை யாருக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிறது என்று சொன்னால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிறது. ஆனால் இந்த 3 பேரும் அந்த மிரட்டலுக்கு அடிபணிய மாட்டோன்னு சொல்லி நின்ன போது அந்த நேபுகாத்நேச்சார் சொல்றாரு, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தேவனை போல வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம வாழ்க்கையின் மூலமா கர்த்தர் மகிமை பண்ணோம். இப்ப அடுத்த பக்கம் யோசித்துக்கோங்க. ஏன்னா இது நமக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நான் அடிபணியாம இருந்தா தேவனுடைய நாமத்திற்கு என் வாழ்க்கையின் மூலமாய் மகிமை வரும். ஆனா வாட் இஃப் நான் இன்னொருத்தரை மிரட்டி எனக்கு இருக்கிற அதிகாரத்தினால, அவங்கள பயமுறுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால, அவங்கள தேவ சித்தத்தை செய்ய விடாம நான் தடை பண்ணிட்டேன்னா என்னுடைய நிலைமை என்ன அப்படின்றத யோசித்து பாருங்க. ரைட்? உங்க மேல வரும்போது ஆண்டவர் ஒருவருக்கே தவிர வேறு யாருக்கும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம், ஆராதனை செய்ய மாட்டோம், அவருக்கே செய்வோம். நீங்க அந்த அரணை தகர்க்கணும். ஆனா அதே நேரத்துல சாத்தான் உங்களை கொண்டு அந்த அரணை இன்னொருத்தர் வாழ்க்கையில போடணும்னு நினைச்சான்னா அதுக்கும் இடம் கொடுக்காதீங்க. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அவங்க 3 பேரும் அன்றைக்கு எதிர்த்து நின்றதினாலே மேற்கொண்டது மட்டுமல்ல, வேற யாரும் பாதிக்கப்படாதபடிக்கு அவங்க காத்துக்கொண்டாங்க. இந்த நேபுகாத்நேச்சாருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் இல்லையா? அவன் மேல தேவனுடைய நியாய தீர்ப்பு பின்னாடி வந்ததுன்னு சொல்லி நம்ம அதுக்குள்ள போக முடியாது. ஆனா எதுக்கு சொல்றேன்னா, அரண்களை தங்கள் மனதிலே கட்ட அனுமதிக்கிற எவருக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வராம போகாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 3ஆவதாக நம்ம பார்க்குறோம், சரி நான் அவங்க உணர்ச்சிகளை பயன்படுத்தி அவங்கள கட்டுப்பாட்டில் கொண்டாந்துடலான்னு பார்த்தேன். ஏன்னா மெனிப்புலேஷன் என்ன செய்யும், உணர்ச்சிகளை பயன்படுத்தும். அதுவும் வேலை செய்யல. மிரட்டல் பண்ணி என்ன பண்ணிடலாம், அவங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை வச்சு அவங்க நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டாந்துடலாம். அதுவும் வேலை செய்யல. மிரட்டலை பயன்படுத்தியும் வேலை செய்யல. உணர்ச்சிகளை கொண்டு கைவசப்படுத்த நினைச்சேன், அதுவும் நடக்கலை. அப்படின்னா 3rd ஸ்டெப்பு சாத்தான் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் என்னன்னா டாமினேஷன். டாமினேஷன் அப்படின்னா ஆதிக்கம் செலுத்துதல். ரைட்? ஆதிக்கம் செலுத்துதல் அப்படின்றது என்ன? எனக்கு அதிகாரம் இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், என் அதிகாரத்தை நான் தவறாய் பயன்படுத்தி ஒருவர் நான் விரும்புகிறதை செய்வதற்கு அவர்களை என்ன செய்வேன், கட்டாயப்படுத்துவேன். விளங்குதா? இதுக்கு வேதத்தில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஆனால் சிறந்த எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுக்கணும்னா எசபேல். ரைட்? எசபேல் எங்க இதை பயன்படுத்தினான்னா, தன் கணவனுக்குள்ள ஒரு வீக்னஸ் இருந்தது. என்ன வீக்னஸ்? அவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் வேணும். கேட்டா வேடிக்கையா இல்லை? என்ன அந்த ஊர்ல இல்லாத திராட்சை தோட்டமா? இஸ்ரவேல் செழிப்பான தேசம், எங்க வேணா திராட்சை தோட்டத்தை போட்டுக்கலாம். ஆனா அவனுக்கு அந்த திராட்சை தோட்டத்தை திராட்சை தோட்டமா வைக்கிறதுக்கும் எண்ணம் கிடையாது. இன்னொருத்தனுடைய சுதந்திரமா இருக்கிற திராட்சை தோட்டத்தை நாம் பறிச்சு நான் என்ன செய்யணும், அதை கீரை தோட்டமா மாத்தணுமா? எவ்வளோ அநியாயம் பாருங்க. கீரை விலை என்ன, திராட்சை ரசத்தினுடைய விலை. திராட்சை பழத்தை வளர்க்கறதுக்கு காரணமே திராட்சை ரசத்தை கொண்டாரு. அந்த திராட்சை ரசத்தின் விலை யோசிச்சு பாருங்க. See, many times Satan brings these strongholds to destroy people. ஜனங்களை சீரழிப்பதற்காக தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிற சிறந்ததை பெற்றுக்கொள்ளாமல் அவர்களை
மிக குறைவானதற்குள் தள்ளுவதற்காகவே சாத்தான் இந்த அரண்களை கட்டுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இதை நல்லா கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்க. எசபேலை குறித்து நாம் பார்க்கலாம். எசபேல் என்ன செஞ்சா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது அவன் மனைவியாகிய எசபேல் அவனை நோக்கி, நீர் இப்பொழுது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மன மகிழ்ச்சியாயிரும். இஸ்ரவேலாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னான். ஓகே, நல்லா கவனிங்க. ஆகாபுக்கு நல்லாவே தெரியும் இன்னொருத்தருடைய சுதந்திரத்தை எடுத்துக்கொள்வது தவறு. ரைட்? இன்னொருத்தருடைய சுதந்திரத்தை தேவன் எனக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி கொடுக்கவே மாட்டாருன்றது தெரியும். ரைட்? நல்லா கவனிங்க என்ன நடந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் திங் அவன் என்ன செய்யறானா, ஒரு மனுஷனுக்கு நான் சொன்னேன் இயற்கையாய் வரக்கூடியது உணர்ச்சிகள் இல்லையா? இயற்கையாய் நமக்கு வரக்கூடிய அந்த உணர்ச்சிகளை ஃபர்ஸ்ட் அவங்க ஆரம்பிக்கிறது என்னத்துல ஆரம்பிக்கிறானா, மெனிப்புலேஷன். என்ன சொல்றானா, நீர் ஏன் அழுகிறீர், மன மகிழ்ச்சியாயிரும். என்ன மன மகிழ்ச்சியா இருக்கிறதா? ஆஹாஹான்னு சிரிச்சு அவனால மன மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? புரியுதா அவங்களுக்கு? என்ன சொல்றான்? அழாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்றேன் நீ அழாத. ரைட்? கண்ட்ரோல் இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. எங்க இருந்து ஆரம்பிக்குது? உணர்ச்சிகள்ல இருந்து ஆரம்பிக்குது. அடுத்து என்ன செய்றா பாருங்க. நெக்ஸ்ட் அவ சொல்றா, அவனுடைய ஐடென்டிட்டியை வந்து கிண்டல் அடிக்கிறா. நீ எல்லாம் ஒரு ராஜாவான்னு மனசுக்குள்ள வச்சுட்டு வசனத்துல என்ன போட்டிருக்குது? நீர் இஸ்ரவேலை ராஜ்யபாரம் பண்ணுகிற ராஜா வல்லவோ. மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கா, அட கேனப்பயலே, நீ தான் இந்த இஸ்ரவேலின் மேல ராஜாவா இருக்கிற. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? குழந்தைய மாதிரி உட்காந்து காலை அடிச்சுக்கிட்டு அழுகிற குழந்தைய மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படி கேனத்தனமா பண்ணிட்டு இருக்கிறேன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வாயில என்ன சொல்றா? நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற ராஜா வல்லவோ. ஐடென்டிட்டியை உண்மையிலே சொல்ல போனா மாக் பண்ணிட்டு இருக்கா, கிண்டல் அடிச்சிட்டு இருக்கா. நீ எல்லாம் ஒரு ராஜா பாரு, உன்னை கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க பாரு அங்க மேல. என்ன சொல்றா? நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு தருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எடுத்துக்கிறதுக்கு லாய்க்கு கிடையாதுயா, நீ சும்மா உட்காரு, நான் வாங்கி தரேன். இந்த வசனத்தை பலமுறை வாசித்திருப்பீங்க, இந்த கோணத்துல பார்த்துருக்க மாட்டீங்க. இப்ப கண்ணை திறந்து பாருங்க. ரைட்? முதலாவது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறா. அடுத்தது நீ எல்லாம் உன்னதுக்கு யூஸே கிடையாதுன்னு இது நடக்கும். நல்லா கவனிங்க. The spirit of Jezebel is a spirit of control. இந்த கண்ட்ரோல் ஸ்பிரிட் ஒருத்தருக்குள்ள ஆப்ரேட் ஆகுதுன்னா என்ன பண்ணுவாங்க? முதலாவது கட்டுப்படுத்த நினைப்பாங்க. எப்படி? அந்த உணர்ச்சிகளை பயன்படுத்தி கட்டுப்படுத்த நினைப்பாங்க. அடுத்தது உங்களையே மட்டம் தட்டிடுவாங்க. நான் எதற்குமே லாய்க்கு கிடையாது, எனக்கு இன்னொருத்தர் தான் இதை செய்து கொடுக்க வேண்டும் என்ற உணர்வை உங்களுக்கு கொடுப்பார்கள். இப்போ கொடுத்துட்டாங்களா? அடுத்தது என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டாந்துருவாங்க. ரைட்? கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டாந்துட்டு இவ செஞ்சது என்னன்றதான் இப்போ ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14 16 வசனம் வரைக்கும். பிற்பாடு எசபேலுக்கு நாபோத் கல்லெறியுண்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள். நாபோத் கல்லெறியுண்டு செத்ததை எசபேல் கேட்டபோது ஆகாபை நோக்கி, நீர் எழுந்திருந்து இஸ்ரவேலாகிய நாபோத் உமக்கு விலை கிரயமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும். நாபோத் உயிரோடு இல்லை, அவன் செத்து போனான் என்றாள். நாபோத் செத்து போனதை ஆகாப் கேட்டபோது அவன் இஸ்ரவேலாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும்படி எழுந்து போனான். சரி, நான் கேள்வி கேட்கிறேன் உங்கள்கிட்ட. எசபேல் எப்பொழுதாகிலும் ஆகாபிட்ட நாபோத் தானாக சாகவில்லை, நான் தான் அவனை கொலை செய்யும்படியாக பிளான் போட்டு ஆளை தூக்கிட்டேன்னு சொன்னாலா? இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க ஃபேக்ட்ஸை மறைக்கிறா. என்ன நடந்ததுன்னே சொல்லல. ஆனா ஆகாப்ட சொல்றா, அவன் செத்து போயிட்டாயா, நீர் போய் எடுத்துக்கொள்ளும். அவன் தரமாட்டேன்னு சொன்னதை நீ இப்போ எடுத்துக்கொள்ளும். ஏன்? அவன் உயிரோட இல்ல, அவன் செத்து போயிட்டான்னு எல்லாத்தையும் டீட்டெயில்டா சொல்றான். ஆனா நான் தான் தூக்குனேன்னு அவ அங்க சொல்லல. ரைட்? ரெண்டாவது காரியம் கவனிச்சிங்கன்னா, இங்க என்ன நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னா, அவ பேச பேச ஆகாப தான் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டார ஆகாபுக்கு பாவமும் சரியானது என்று தோன்ற ஆரம்பிக்கிறது.
பாவம் செய்வதும் பரவாயில்ல, அதுல எந்த தப்பும் சரி, அவன் தான் செத்து போயிட்டான். அப்படியா இருந்தாலும் ராஜா அதன் மேல் ஆதிக்கம் செலுத்தலாமா? கூடாது. ஏன்னா அந்த நிலம் யாருக்கு போனோம்? அந்த கோத்திரத்தை விட்டு, அந்த குடும்பத்தை விட்டு அந்த நிலம் என்ன செய்யக்கூடாது? வெளியில வேற ஒருத்தர்ட்டையும் போக கூடாது. இட் இஸ் ஹிஸ் ஃபேமிலி இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ அது வெளியில வரக்கூடாது. ஆனாலும் ஆதிக்கம் அவன் மேல செலுத்த செலுத்த அவனுக்கு என்ன ஆயிருதுன்னா, பாவமும் இட்ஸ் அக்செப்டபிள், பரவாயில்ல, அது செய்யலாம், ஒரு தப்பும் கிடையாதுன்னு சொல்லி அவன் என்ன செஞ்சிடறான். நல்லா கவனிங்க, ஒருத்தர் உங்க மேல ஆதிக்கம் செலுத்தி நீங்க அவங்க சொல்றதெல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, அவங்க விரும்புறது எல்லாத்தையும் நியாயப்படுத்தி உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க அவங்க சொல்றதெல்லாத்தையும் கேட்டு பின்னாடி ஆடு மாதிரி போயிட்டே இருப்பீங்க. ஒரு நாள் உங்க கழுத்துல கத்தி வரும். டாமினேட்டிங் ஒரு ஸ்பிரிட் வந்து உங்களை கொண்டு போகுது அப்படின்னா, என்னைக்கும் உங்க கழுத்துல கத்தி வைக்கும். ஜாக்கிரதையா இருங்கள். ஏனென்றால் கிறிஸ்துவின் நுகத்தின் கீழ் மட்டும் தான் வரும்படி அழைக்கப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். வேற எந்த நுகத்தின் கீழும் நாம் வருவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இப்ப நமக்கு விரோதமா இது செயல்படும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நமக்கு. தயவு செய்து யோசித்து பாருங்க. நீங்க ஒருபோதும் அதை இன்னொருத்தர் மேல செலுத்திட கூடாது. நம்முடைய ஆவியில நம்ம கலங்கம் இல்லாமல் இருந்தால்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மளால சுதந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன ஆச்சு? இது நியாய தீர்ப்பு இல்லாமல் போகலை. இங்கே ஏன் அந்த ஜெசபல் ஸ்பிரிட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பிரிட்டுன்னு சொல்கிறோன்னா, மற்ற இடங்கள்ல கூட தப்பிச்ச ஆட்கள் இங்கே வந்து தப்பிக்க முடியல. இந்த எசபேலின் ஆவி எப்படிப்பட்ட ஆவி? அதை எதிர்த்தவர்கள் எல்லாரையும் அதை அழிச்சிச்சு. ஆனால் கடைசியில் ஆண்டவர் அதுக்கே அழிவை கொடுத்தாரு. ஆகாப்ட எலியா வந்து சொல்றாரு பாருங்க, நீ எடுத்துட்டியா திராட்சை தோட்டத்தை? பரவாயில்ல, எடுத்துக்கோ. ஆனா என்ன நடக்கும்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். என்னாச்சு? எங்க அவனுக்கு என்ன நடந்ததோ அதே முடிவு தான் உனக்கும் வரும். நீ அவனை அழிச்சிட்ட, ஆனா நீ அழிச்ச அதே அழிவினாலே நீயும் என்ன செய்வாய்? அழிக்கப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப அவன் மட்டுமா? பிளான் போட்டு தூக்குன எசபேலுக்கும் அதே தண்டனை தான். அவளுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும் ஆண்டவர் சொன்னார். இப்ப இவங்க 2 பேரோட கதை முடிஞ்சிருச்சா? இவங்க 2 பேரும் தான் பிளான் போட்டது, தூக்குனது, எல்லாம் பண்ணது. இவங்களோட முடிஞ்சு போயிருந்தா பரவாயில்ல. நான் திரும்ப திரும்ப சொல்றது இதுதான். அரண்களை குறித்து ஜாக்கிரதையாயிருங்க. அரண்கள் வெறும் உங்கள் வாழ்க்கையை மட்டும் அல்ல, பின்வரும் சந்ததியும் கெடுத்து போடும். வாசிங்க 1 ராஜாக்கள் 21:24. ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். பாத்துக்கிட்டீங்களா? ஒரு மனுஷனோட நிக்காதுங்க. இந்த அரண் பலருடைய வாழ்க்கையும் கெடுத்து போடும். அதனாலதான் இந்த அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு நமக்கு என்ன தேவை? தேவ பலன் உள்ள ஆயுதங்கள் நமக்கு அவசியமா இருக்குது. புரியுதா? இப்போ நம்ம சாதாரணமா அந்த வசனத்தை வாசித்துட்டு போயிடும். அந்த வசனத்துக்குள்ள எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படின்றது தெரியல, எவ்வளவு யுத்தம் இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆனா அவ்வளோ பெரிய ஒரு யுத்தம் அதுக்குள்ள இருக்குது. தேவ பலனுள்ள ஆயுதங்களை நீங்க எடுக்காவிட்டால் உங்கள் சிந்தையில சாத்தான் போட நினைக்கிற அரண்களை உங்களால நிர்மூலமாக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவனுடைய வார்த்தையை கொண்டு தான் அநேகமாய் நாம் மேற்கொள்ளுகிறோம். இப்ப என்ன நடக்குது இங்க? ஏசாயா 14:13-14 திரும்ப வாசிக்க போறோம். அங்க கண்ட்ரோல் எங்க வருது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. சரி, தமிழ் மொழிபெயர்ப்புல நீங்க ஒன்றும் வித்தியாசமா பார்க்க முடியாது. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல யாராவது வாசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த 2 வசனத்துக்குள்ள ஐ வில் அப்படின்றது எத்தனை தடவை வருது? 5 டைம்ஸ். ரைட்டா? ஃபர்ஸ்ட் வெர்ஸ்ல ஐ வில் ascend to the heaven, I will set my throne on high, I will sit on the mount of assembly, I will ascend above the heights of the clouds, I will make myself like the most high. 5 தடவை நான் இப்படி செய்வேன், நான் இப்படி செய்வேன், நான் இப்படி செய்வேன், நான் இப்படி செய்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் கண்ட்ரோல்ல இருப்பேன், வேற யாரும் என்ன கண்ட்ரோல் பண்ண
புரியுதுங்களா உங்களுக்கு? ரைட்? ஈவன் தேவனுடைய ஆவியானவர் கூட உங்களை கண்ட்ரோல் பண்ணி நடத்த மாட்டாருங்க. உங்களை அன்பினால என்ன செய்வாரு? அனைத்து நயங்காட்டி பயல்காட்டி உங்களை வனாந்திரத்துக்குள்ள கொண்டு போனாலும் அங்கிருந்து நம்பிக்கையின் வாசஸ்தலங்களை தான் கொடுப்பாரே தவிர உங்களை தலையில தட்டி உங்களை எப்பவுமே அவர் எதையும் செய்ய வைக்க போறது இல்லைன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நான் அப்படின்னு எழும்பும்போது தான் பெருமையும் கண்ட்ரோலும் அங்க வரும். ரைட்? ஒன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். ஆதாமையும் ஏவாளையும் தேவன் சிருஷ்டித்து சகல அதிகாரத்தையும் அவங்க கையில கொடுத்தாரு இல்லையா? பூமியை ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னார். ஆதாம் என்ன செஞ்சாரு? அவருக்கு கிடைச்ச கண்ட்ரோலை என்ன பண்ணாரு? யூஸ் பண்ணாரா மிஸ்யூஸ் பண்ணாரா? மிஸ்யூஸ் தான் பண்ணாரு. கரெக்டா? சரியா பயன்படுத்தல, தவறா பயன்படுத்தினாரு. தவறா பயன்படுத்தினதுனால ஆண்டவர் தலையில தட்டி இனிமேல உனக்கு சுய சித்தம் கிடையாது, நான் சொல்றத அப்படியே நீ பொம்மை மாதிரி செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஆண்டவர் சுய சித்தத்தை புடுங்கிட்டாரா? சுய சித்தத்தை புடுங்கிட்டாரா? நிறைய பேருக்கு இப்போ டவுட் இருக்கு. அதுக்கு மேல மனுஷனுக்கு சுய சித்தத்தை விட்டாரா இல்லையா அப்படின்னு டவுட்டா இருக்குல்ல? சரி, ஒரு வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. சரி, ஆண்டவர் ஆசீர்வாதம் தானே கொடுக்க விரும்புறாரு. தன் ஜனங்களுக்கு தானே அவர் கொடுக்க விரும்புறாரு. தலையை பொத்து உள்ளுக்குள்ள ஊத்த வேண்டியதானே அவர் ஆசீர்வாதத்தை. நான் கேட்கறது ரைட் தானே? ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளை என்ன நேசிக்கிறாருன்னா என்ன செய்ய வேண்டியது? என் வாழ்க்கையில் என்னதான் நான் கொடை பிடிச்சாலும் பெரிய மதில கட்டினாலும் ஒட்டச்சிக்கிட்டு ஊத்த வேண்டியதானே ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்ற மாட்டார். ஏன்? தெரிந்தெடுக்கும் திறனை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். அது அவருடைய குணாதிசயம். தெரிந்தெடுக்கும் திறன் உங்களுக்கு இருக்கும்போது நீங்க தவறா தெரிந்தெடுத்தா கூட ஆண்டவர் உங்களை கட்டுப்படுத்தலை, கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா மற்றவர்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ்ன்றதை மட்டும் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறத நான் கட்டுப்படுத்தி நடத்துறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. ரைட்? ஆனா இன்னொருத்தருடைய எல்லைக்குள்ள நுழைந்து தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கும் காரியத்தை அவங்க விருப்பம் இல்லாம, தேவனுடைய விருப்பம் இல்லாம நான் உள்ள மூக்க நுழைச்சி நான் ஏதாகிலும் ஒன்றை செய்தால் நான் என்ன செய்றேன்? பில்லி சூனியத்தின் கிரியை என் வாழ்க்கையிலிருந்து என் சிந்தையின் அரண்ல கட்டுறதுக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்து என் வாழ்க்கையிலிருந்து அதை செயலாற்றுவதற்கு இடம் கொடுக்கிறேன் என்று அர்த்தமாகும். ஹல்லேலூயா. ஈவன் உங்கள்கிட்ட ஒருத்தர் கேட்டா கூட கர்த்தருடைய ஆலோசனையை சொல்லுங்க. அவங்க கீழ்ப்படுகிறதுக்கு அவங்கள வற்புறுத்தாதீங்க. ஏன்னா அது உங்களுடைய கையில் இல்லை, தேவனுடைய கையில மட்டும்தான் இருக்கு. கிவ் இட் டு காட். ஆண்டவரே, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். என்ன செஞ்சுட்டேன்? என் கையை நான் கழுவிட்டேன். நீங்க சொன்னதை நான் செஞ்சு நான் என் கையை குற்றம் இல்லாமையில் கழுவி விட்டேன். அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் பவுண்ட்ரிஸை எங்கே நம்ம கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு தெரியணும். ஒரு அளவுக்கு மிஞ்சி போனோன்னா தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய இடத்துக்கு நம்ம போயிடுறோம் அப்படின்றதான் உண்மை. ரைட்? இதில் ஒரு பேலன்ஸ் வேணும். அதுக்குன்னு யாரும் எதையுமே கட்டுப்படுத்தக்கூடாது, எங்கேயுமே கட்டுப்படுத்த. உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதின் மீது என்ன பண்ணுங்க? பயன்படுத்துங்க. ஆனால் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாததை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டாடணும்னு நினைக்காதீங்க. விளங்குதா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படி செய்யும்போது அரண்களை நீங்கள் நிர்மூலமாக்கவும் முடியாது. உங்கள் மனதில் இருக்கிற அரணை பிசாசு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி உங்களையும் அழிச்சிருவான். நீங்கள் யார் மேலே கண்ட்ரோல் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களையும் அழிச்சிருவான். 2 கையும் உயர்த்தி கத்தட்டு ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, உங்கள் கையில் கொடுத்துட்றேன். ஆலோசனை தான் நான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் தேவன் அல்ல, நீர் தேவனாயிருக்கிறீர், நீர் பார்த்து கொள்வீர். கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். எழுந்து நின்ற ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளில் நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, எங்களை நீர் ஒருபோதும் கட்டுப்படுத்தி நடத்துகிற தேவன் அல்ல, ஆலோசனை கூறி எங்களை வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறீர். உம்முடைய அந்த குணாதிசயத்தை எங்களுக்குள்ளே தாரும் ஆண்டவரே. மற்றவர்களை
நடக்க பண்ணும்படியாக, நல்வழியிலே நடக்க பண்ணும்படியாக எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஆவியை கொடுங்க ஆண்டவரே. ஒருவேளை எங்களுக்குள்ள மற்றவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் பெருமையினாலே உண்டாயிருக்குமானால் இன்றைக்கு அதை பலிபீடத்தின் மேல் வைக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த அரண் எங்களுடைய சிந்தையை விட்டு நிர்மூலமாவதாக. Let it be broken off our minds in the name of Jesus. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர், ஆளுகை செய்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் தன் கரத்துல எங்களையும், எங்கள் சிந்தைகளையும், எங்கள் வாழ்க்கையும், எங்களுக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்வாராக.